ஒரு பாஸ்டரு, கண்ணு தெரியாத பாஸ்டரு, சரி கண்ணு தெரியாத பாஸ்டரு, அவர் வந்து மலைகளெல்லாம் போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வருவார். அவருக்கு ஒரு உடன் ஊழியர் இருந்தார், அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு. ஒரு நாள் கேட்டார் அந்த பாஸ்டரை பார்த்து, எப்படி பாஸ்டர் கண்ணு தெரியாமல் தைரியமாக நீங்கள் எங்கே போகிறீங்க, மலையெல்லாம் போகிறீங்க, எது பயமா இல்லையா, எங்கன்னா கீழே விழுந்துருவோன்னு எது பயமா இல்லையான்னு கேட்டார். அசிஸ்டன்ட் பாஸ்டர் கேட்டார். உடனே இந்த கண்ணு தெரியாத பாஸ்டர் சொன்னார், வாப்பா என் மகனே என் கூட அப்படி சொல்லி என்ன பண்ணார், இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூப்பிட்டு போனார். போகும்போது மலையில் ஏறும்பொழுது சொன்னார், ஏதாவது ஒரு பெரிய பள்ளம் வந்துச்சுன்னா தயவுசெய்து என்ன பண்ணு, என்ன நிறுத்து, அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்து அப்படின்னுவார். சரி இவனும் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய பள்ளம் வரும். உடனே பாஸ்டர் இங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்குது பாஸ்டர் அப்படின்னு. எங்கப்பா இருக்குதோ, இங்கே தான் உங்களுக்கு எதிரில் தான் இருக்குது. உடனே அந்த பாஸ்டர் வந்து அந்த அசிஸ்டன்ட் பார்த்து சொல்லுவார், என்ன அந்த பள்ளத்தில் தள்ளி விடுப்பா அப்படின்வார். என்ன பண்ணு, தள்ளி விடு அப்படின்வார். உடனே அவன் சொல்லுவான், ஐயோ நான் தள்ளி விட மாட்டேன். உடனே சொல்லுவார், நீ என்னை தள்ளி விடலன்னா நீ எங்கே போயிடுவேன், நரகத்துக்கு போயிடுவேன், அதனால் என்னை தள்ளி விடு அப்படின்வார். அவன் சொல்லுவான், அந்த உடன் ஊழியக்காரர் சொல்லுவார், நான் நரகத்துக்கே போனாலும் நான் தள்ளி விட மாட்டேன் அப்படின்னு வந்து. அப்போ இவர் சொல்லுவார், சாதாரண மனுஷன் நீனு, கொஞ்ச நாள் தான் உனக்கு எனக்கும் தெரியும், நீனே எனக்கு தீங்கு செய்ய மாட்டேன்னு நினைக்கும் பொழுது என்னை தாயின் கருவில் உருவாக்கின தேவன் அல்லேலூயா எனக்கு தீங்கு செய்வாரா? ஆண்ட தீங்கு செய்வாரா? பகல் பட்சத்தில் ஆண்ட தீங்கு செய்யவே மாட்டார். நீ நிலைச்சு நின்னாலே போதும், நீ நிலைச்சு நில்லு, கர்த்தர் நன்மை செய்வார்.